இந்த வீடியோல வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய மெட்டா ஏஐ யூஸ் பண்ணி நம்மளோட இமேஜ்ல இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை எப்படி சேஞ்ச் பண்றத பத்தி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பேக்ரவுண்டை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும், அதுவுமே நம்ம வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய மெட்டா ஏஐ யூஸ் பண்ணி பண்ணிடலாம். ஸோ அது எப்படி பண்றது அப்படின்றது வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்ல ஏதாச்சும் ஒரு கான்டாக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதில் நீங்கள் ஒரு இமேஜை சென்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த கீழே இருக்கக்கூடிய கேமரா ஆப்ஷன் தானே ப்ரெஸ் பண்ணுவீங்க. அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த இமேஜுக்கு வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும் அல்லது ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சென்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்கும். நீங்கள் வந்து அந்த பர்சனுக்கு வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றது தான் நினைப்போம். அதனால நீங்கள் சென்ட் பண்ண தேவையில்ல. ஓகேவா? ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ரீஸ்டைல் வித் ஏஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து தெரியும். பாட்டமில் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு எடிட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிப்போம். இப்போ நம்ம ஒரு இமேஜை ஜிஃபா மாற்றணும் அப்படின்னா இங்கே அனிமேட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இமேஜ் வந்து ஜிஃபா மாறிடும். அதாவது இந்த ஒரு இமேஜ் வந்து இப்போ ஸ்டாட்டிக்காக இருக்கு, எதுவுமே பண்ணாமல் எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ணாமல் இருக்கு. ஸோ இப்போ நம்ம அனிமேட் அப்படின்னு கொடுத்துட்டோன்னே இந்த ஒரு இமேஜ் ஏதோ ஒரு ஆக்ஷன் வந்து பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதனால இது வந்து ஜிஃபா கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் இமேஜை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே செலக்ட் பண்ணிட்டு இப்போ பேக்ரவுண்டை நம்ம ஜஸ்ட் ரிமூவ் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னா அதை வந்து நம்ம டெக்ஸ்ட்டில் வந்து கொடுக்கணும். அல்லது பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு இமேஜை நம்ம செட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது வந்து இங்கே கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸ் வந்து கொடுத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி நான் பேக்ரவுண்ட் மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்றத நான் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் கொடுத்துட்றேன். ஸோ இது போல் நீங்கள் வந்து ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அது என்ன இன்சர்ட் பண்ணணுமோ அது வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட் கலர் வந்து தந்திருக்கு பேக்ரவுண்டில். இது வந்து எக்ஸாக்டாக வந்து ரிமூவ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது வந்து நீங்கள் அன்லிமிடெட் டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வாட்ஸ்அப்பில் மெட்டா ஏஐ அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்து இருக்குது. அதுதான் நமக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணி தருது. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு நினைப்போம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிக் மார்க் இருக்கு இல்லையா, இது வந்து ப்ரெஸ் பண்ணிப்போம். இதை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டாவது ஆப்ஷனாக டவுன்லோட் ஆப்ஷன் தெரியும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே சேவ் டு கேலரி அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். அகைன் உங்களுக்கு இது எடிட் பண்ணோம் அப்படின்னா ரீஸ்டைல் வித் ஏஐ அப்படின்ட்டு இல்லையா, இதை கொடுத்துட்டு இந்த எடிட் ஆப்ஷனில் பேக்ரவுண்டில் போயிட்டு உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணுமோ அதை டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் கொடுத்துடலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் இமேஜ் வேணுமோ அது வந்து நீங்கள் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? இது ஏஐ அப்படின்றதால நீங்கள் என்ன கொடுத்தாலுமே அது வந்து ரிமூவ் பண்ணி இன்சர்ட் பண்ணி தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து நீங்கள் உங்களோட இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஆன்லைன் டூல் நிறையா இருக்குது வெப்சைட், அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபோட்டோ எடிட்டர் வந்துருக்கு, அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக அதுதான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக நான் போட ட்ரை பண்ணுறேன். ஒரு வேளை நீங்கள் பார்க்குற சமயத்தில் அந்த வீடியோ வந்துருச்சு அப்படின்னா கீழே வந்து லிங்க் வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம். அப்படி இல்லைன்னா டெலிகிராம், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதில் வேணால் மெசேஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.